இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. புதிய வரி விதிப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ரஷ்ய நாட்டு பொருட்களை வாங்குவதால் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ரஷ்ய பொருட்களை அதிகம் வாங்குவதால் 25% இந்தியாவிற்கு வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்த எந்த உலக தலைவரும் கூறவில்லை என மோடி கூறிய மறுநாளே 25% வரியானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா மீது அதிரடியாக 25% வரி விதித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்திய பொருட்களுக்கு 25% வரியானது விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். இந்தியா பொருட்கள் மீதான வரியை தற்பொழுது அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரி என்பது 25% அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இந்தியாவில் இருந்து வரக்கூடிய அந்த பொருட்கள் மீதான வரியைத்தான் சுமார் 100 நாடுகளுக்கு மேலான வரி விதிப்பு என்பதை அதிகாரப்பூர்வமாக கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்கா அறிவித்திருந்த நிலையில் 90 நாட்களுக்கு இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கான அந்த வரி விதிப்பை தற்காலிகமாக அமெரிக்க அரசாங்கம் நிறுத்தி வைத்திருந்தது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அதிகாரப்பூர்வ பட்டியலை தற்பொழுது அமெரிக்க அரசாங்கம் அறிவித்திருக்கும் நிலையில் இந்தியா ஒரு நட்பு நாடாக இருந்தாலும் பல்வேறு பொருளாதார தடைகள் சிக்கல்கள் காரணமாக குறைந்த அளவிலான ஒரு வர்த்தகம் என்பது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே நடைபெற்று வந்ததாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சீனாவை போல அதிக அளவிலான ராணுவ தளவாடங்கள் மற்றும் எரிசக்தி என்பது ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவால் வாங்கப்பட்டு வருகிறது. உக்ரைன் மீதான ஒரு தாக்குதலை நிறுத்துவதற்கான ஒரு அறைகூவல் என்பது உலக நாடுகள் முழுவதும் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஒரு நடைமுறை என்பது ஒரு நல்ல நடைமுறையாக அல்ல என்ற ஒரு கருத்தையும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். திஸ் இஸ் நாட் குட் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த 25% வரி மற்றும் அதோடு சேர்த்து பெனால்டியையும் இந்தியா ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து வழங்க வேண்டும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான வர்த்தக அதிபர்கள் மற்றும் வர்த்தக அமைச்சர்கள் மத்தியில் நடைபெற்று வந்த நிலையில் இந்தியாவினுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலும் கடந்த முறை ஒரு 4 முதல் 5 முறை அமெரிக்கா சென்று இந்த வர்த்தகம் தொடர்பான டாரிஃப் தொடர்பான பேச்சுவார்த்தை குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்பொழுது 25% வரியை இந்தியாவினுடைய பொருட்கள் மீது விதிப்பதாக அந்நாட்டினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய சமூக வலைதள பக்கமான ட்ரூத் சோஷியலில் அறிவித்துள்ளது குறிப்பாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா சுசித்ரா, முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது இருக்கு. தொடர்ந்து நம்ம பேசலாம், இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் ரகுநாதன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்ல, இது வருத்தத்துக்குரியது. அதாவது இத்தனை முயற்சிகளை எடுத்து அமெரிக்காவுக்கு நேர்ல போய் நம்ம மாண்புமிகு பிரதமர் அவர்களே பிரசிடென்ட முதல்ல பார்த்து எவ்வளவு முக்கியம், எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்லி அவர்கள் கேட்ட சில வரி குறைப்புகளையும் ஏற்படுத்துவதாக கூறிவிட்டு பல்வேறு தரப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இதோ வந்துவிடும், அதோ வந்துவிடும், இதோ நேற்றே கையெழுத்தாகிவிடும், நாளை கையெழுத்தாகிவிடும் சொல்லி கடைசியில இன்று வரை இந்தியா இந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்து இடாதது ஒரு தோல்வியாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். இது அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா இன்றைக்கு மார்க்கெட்டை பாருங்க, எந்த அளவுக்கு பொருளாதார சந்தையில வீக்கம் குறைந்திருக்கிறதுன்றத பார்க்கணும். பங்கு சந்தை ஒரு பக்கம் விழுந்துட்டு இருக்கு. ஸ்டார்ட் அப் குணங்களுக்கு முதலீடுகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன. நடந்து கொண்டிருக்கிற தொழில்கள் காலாண்டு விற்பனை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களே ஆட்டம் கண்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதங்கள் முதல் குவார்டர் என்று சொல்லப்படும். இந்த முதல் குவார்டர்ல லாபம் ஈட்டாத கம்பெனிகளோ அல்லது எதிர்பார்த்த சேல்ஸ் இல்லாத கம்பெனிகளோ தான் இந்தியாவில் அதிகமாகிக் கொண்டிருப்பது. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல தனிநபர்களுடைய கடன் பெருகி கொண்டிருக்கிற நேரத்துல இந்த கையெழுத்து இடாத ஒப்பந்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்தியாவிற்கு ஏற்படுத்த போகிறது. நம்ம இதை சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். வந்துரும் புலி வருதுன்னு சொல்லி இப்ப கடைசியில புலி வரப்போகுது.
ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த டாரிஃபை அமுல்படுத்த போறதாக அவர் ஓப்பனாகவே சொல்லிவிட்டார். இந்த நேரத்துல நம்ம இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணாம இருக்கிறோம். ஏற்கனவே இப்ப யூகேனுடைய ஒப்பந்தம் போட்டிருக்கோமே தவிர அந்த ஒப்பந்தத்தினால் அடுத்த 2 ஆண்டுகளிலே 5% வளர்ச்சித்தான் இருக்கும் என்று கோயம்புத்தூர்ல இருக்கிற டெக்ஸ்டைல் நிறுவனத்தை சார்ந்த பல தொழில் நிறுவனங்கள் கூறிக்கொண்டு வருகின்றன. 2 ஆண்டுகளிலே 5% என்பது இது சாதாரணமாகவே நடைபெறக்கூடியது. சிறு குறு தொழில்கள் பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு வேலை இது. எக்ஸ்போர்ட் அமெரிக்காவிற்கு செல்வது இப்ப நம்ம சர்ப்ளஸ் கண்ட்ரி, அதாவது ஏற்றுமதி அதிகம், இறக்குமதி குறைவு. இப்போ டாரிஃபையும் குறைத்து கொண்டு ஏற்றுமதியும் அதிகமாக இல்லாத பொழுது நம்மளுடைய பாதிப்பு இந்தியா உணரக்கூடிய ஒரு தருணம். இதை சாதாரணமாக எடை போட்டு விட்டோம் என்று நினைக்கிறேன். இதற்கு உண்டான ஒரு முழு ஆயத்தத்தை நாம் ஏற்படுத்தவில்லையோ என்பதுதான் எனது கருத்து. போக போக தெரியும். ஏன்னா பல நாடுகள் அவர்களோட ஒப்பந்தம் முடித்து கொண்டு விட்டார்கள். இப்ப தாய்லாந்து எடுத்துக்கங்க அல்லது பங்களாதேஷ் எடுத்துக்கங்க, இவங்க எல்லாம் ஒப்பந்தம் போட்டாச்சு. இந்தியா மட்டும்தான் தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது. யூகே போட்டாச்சு, யூரோப்பியன் யூனியன் போட்டாச்சு, எல்லாரும் அவங்க கூட ஒத்து போயிட்டாங்க. நம்ம ஏன் இன்னும் ஒரு கருத்துக்கு வரலன்றதுதான் பார்க்கணும். அவர் ஒரு பக்கத்துல நண்பர் நண்பர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர செயல்கள் அனைத்துமே ஒரு நண்பனுடைய செயலாக இல்லவே இல்லை. பசுத்தோல் பூர்த்திய ஒரு புலியாகத்தானே டொனால்ட் ட்ரம்ப் தவிர நிலைமை ரொம்ப வீக்கடைய போகுது. யுஎஸ்னுடைய மார்க்கெட் சாதாரணமானது இல்லை, மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். அதை சார்ந்து மிகப்பெரிய அளவு வேலை வாய்ப்புகள் இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு தருணம் இது. ஏற்கனவே நம்ம ஒரு பக்கத்துல பாத்துக்கிட்டு இருக்கிறோம், 12,000 பேர் வேலை இழப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறோம். கூகுள்ல வேலை இழப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறோம், மைக்ரோசாப்ட்ல வேலை இழப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறோம். ஐடி துறையில நடுவயதுல இருக்கக்கூடிய மிட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்களின் வேலை வாய்ப்பு குறைந்து அல்லது காணாமல் போய்விட்டதை பார்க்கிறோம். அப்ப இத மாதிரி உற்பத்தி ஆலைகளிலும் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களிலும் இத மாதிரியான வாய்ப்புகள் பறிக்கப்படும் பொழுது வேலையின்மை மிக கடுமையாக தாக்க போகிற ஒரு நாடாக இந்தியா கண்டிப்பா சார். இந்த மாற முடிவு அப்படிங்கிறது பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறத மாற்று கருத்து இல்லை அப்படிங்கறத கூறியிருக்கீங்க. இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ரகுநாதன். தொடர்ந்து செய்தி அலையிலிருந்து நெறியாளர் தேவா இணைகிறார். தேவா, இந்த அமெரிக்காவினுடைய இந்த முடிவு எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? அமெரிக்கா சந்தை என்பது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு மிக முக்கியமான சந்தை. ஏறக்குறைய 53 பில்லியன் அளவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்வதாக ஒரு புள்ளிவிவரம் தெரிவிக்கிறது. இதன் அடிப்படையில் அமெரிக்கா பல நாடுகளிலிருந்து தன்னுடைய அத்தியாவசிய தேவைக்காக பல பொருட்களை உலகில் இருக்கக்கூடிய பல முன்னணி நாடுகளில் தான் இறக்குமதி செய்யக்கூடிய நிலையில் இந்தியாவுடைய பங்களிப்பும் கவனிக்கத்தக்கது. ஆனால் இந்திய சந்தைக்கு, இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு அமெரிக்க சந்தை என்பது தவிர்க்க முடியாதது. ட்ரம்புடைய கடந்த ஏப்ரல் மாதம் வெளியான லிபரேஷன் டே அறிவிப்பின் அடிப்படையில் பரஸ்பர வரி விதிப்பு முறை என்பது உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்தியா போன்ற ஒரு நாடுகளிலிருந்து அமெரிக்காவை மிகப்பெரிய சந்தையாக பார்க்கக்கூடிய ஒரு வர்த்தக முறை என்பது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு இருந்த நிலையில் தற்போது அந்த பரஸ்பர வரி விதிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தியிருந்தது. அப்போது ட்ரம்ப் அறிவித்தது 26 விழுக்காட்டு வரி. இலங்கை போன்ற சிறு நாடுகளுக்கு ஏறக்குறைய 43 அளவுக்கு விழுக்காட்டு வரியை அவர் விதித்திருந்தாலும் கூட இந்தியா ஒரு நட்பு நாடு என்ற ரீதியில் 26 விழுக்காட்டு வரியை விதித்திருந்தார். ஆனால் ஏப்ரலுக்கு பிறகு பல்வேறு நாடுகளுடைய பேச்சுவார்த்தை முன்வந்ததை தொடர்ந்து அது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் புதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வரி விதிப்பு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை எதன் அடிப்படையில் நடைபெறுகிறது, அதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன என்பது போன்ற பல விஷயங்களை மத்திய அரசு, இந்திய அரசு வெளிப்படையாக பகிராவிட்டாலும் கூட இது தொடர்பாக மறைமுகமான பேச்சுவார்த்தை நடைபெற்றது அவ்வப்போது செய்திகளாக பதிவாகி வந்தது. தற்போது 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அரசு அறிவித்திருப்பதன் மூலமாக 1 விழுக்காட்டு அளவுக்கு தான் இந்த வரி குறைக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் ஏற்கனவே டிசிஎஸ் போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு பெரிய ஆர்டர்கள் கடந்த சில மாதங்களாக இல்லை. முதல் காலாண்டில் அதிக அளவுக்கான ஒப்பந்தங்கள் இந்த ஐடி நிறுவனங்களுக்கு வரவில்லை. ட்ரம்ப் உள்நாட்டிலேயே வேலைவாய்ப்பு ஊக்குவிக்க வேண்டும், தொழில் வர்த்தகத்தை உள்நாட்டிலேயே ஊக்குவிக்கக்கூடிய வகையில் பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகளுக்கு வித்திட்டு வருகிறார். இதன் காரணமாக மற்ற நாடுகளுக்கான ஆர்டர்கள் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு அனைத்துக்கும் காரணம் ட்ரம்புடைய வரி விதிப்பு கொள்கைதான் என்பது ஒரு கருத்தாக நிலவக்கூடிய நிலையில் இந்த
முடிவு 25 விழுக்காடு வரி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிசக்தி துறை சார்ந்த இறக்குமதிகளுக்கு அபராதம் என்பது போன்ற அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்பது மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும். இந்திய அரசு இந்த நிலைப்பாட்டுக்கு எவ்வாறு எதிர்வினையாற்றி இருக்கிறது, வெளியுறவுத்துறை இந்த விஷயத்தை எப்படி நெகோஷியேட் பண்ண இருக்கிறார்கள், தொழில்துறையினருடைய அடுத்த வேறு சந்தைகளை தேட வேண்டிய நிலைமை ஏற்படும், அமெரிக்கா வேறு தளத்தில் இந்த விஷயத்தை நெகோஷியேட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கா என்பது போன்ற பல வாய்ப்புகள் இருந்தாலும் கூட தற்போது இந்தியா ஒரு நெருக்கடியில் இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் சீனிவாசன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். 25% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இது உடனடியாக இந்தியாவுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? சார் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. 2ஆம் தேதியில போடுவேன்னு நேற்று நைட்டு பிளெயின்ல சொன்னாரு. இப்ப ட்ரூத்ல சோசியல் மீடியால போட்டிருக்கிறாரு. இந்தியாலேருந்து வர எக்ஸ்போர்ட்ஸுக்கு 25% வரியும் ரஷ்யாலேருந்து பிசினஸ் பண்றதுக்காக பெனால்ட்டியும் போடுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்மளோட நெகோசியேட்டர்ஸ் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாய பொருட்கள்ல ஒரு ஸ்டிக்கிங் பாயிண்ட் இருக்கு. 20 நாளா தான் ஸ்டிக்கிங் பாயிண்ட். அதாவது நம்ம ஊர்ல கோதுமை, பருப்பு வகைராவை நாங்க இறக்குவோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஊர்ல அதுக்கு ஆக்சஸ் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஊர்ல ஆல்ரெடி எக்ஸஸ் கோதுமை அரிசிலாம் இருக்கு. அது இறங்கினா விலைவாசி குறையும். விலைவாசி குறைஞ்சதுன்னா மக்களுக்கு இப்ப விவசாயிகளுக்கு இன்னும் ப்ராப்ளம் வருங்கிறதுனால நம்ம விடமாட்டேங்கிறோம். இதுதான் ஸ்டிக்கிங் பாயிண்ட். ரஷ்யாவோட ஒரு கம்பெனி நைராங்கிறது இங்க கச்சா எண்ணெய பழைய எஸ்ஆர் ரிஃபைனரிய வாங்கி பண்றாங்க. அதே மாதிரி ரிலையன்ஸும் ரஷ்யாவோட கச்சா எண்ணெயை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆல்ரெடி யூரோப்பியன் யூனியன் நைரா மேல ஒரு சாங்ஷன் போட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு நெகோசியேட் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. நம்ம நெகோசியேட் பண்றதுக்கு இழுக்கிறோங்கிறதுக்காக இதை நான் ஒரு நெகோசியேஷன் டாக்டிக்ஸா தான் பார்க்கிறேன். 2ஆம் தேதி வரி அமலுக்கு ஷிப்மெண்ட் இங்கேன்னு போனாதான் நம்ம கவலைப்படணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவிலேருந்து லைட் இன்ஜினியரிங் குட்ஸ், திருப்பூருக்கு போன திருப்பூர்லேருந்து போன டெக்ஸ்டைல்ஸு, கிரானைட்டு, தோல், ஆம்பூர், வாணியம்பாடி அந்த ஊர்லேருந்து போற தோல், துணிமணி, தோல், லைட் இன்ஜினியரிங் குட்ஸ், இது மாதிரி இடமெல்லாம் அஃபெக்ட் ஆகும். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஆனந்த் சீனிவாசன். அடுத்ததாக பொருளாதார நிபுணர் திரு நாகப்பன் நம்முடன் நினைக்கிறார். சார் வணக்கம். ட்ரம்புடைய இந்த அறிவிப்பு உடனடியாக இந்தியாவுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? சார் நீங்க இணைப்பு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்திய அரசு இந்த விஷயத்தை எப்படி அணுகி இருக்கு? ஹலோ சார் நீங்க இணைப்புல இருக்கீங்க. தமிழ்நாடுன்னு இல்ல, தமிழ்நாடு குறிப்பாக ஆட்டோமொபைல் நம்ம நிறைய பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்கோம். இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இது ஓரளவு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஸோ அதனால இது ஒரு பெரிய நேற்று மாலை நினைக்கிறேன் அவர் பேசும் பொழுது ஒரு 5 நாட்கள் பயணமாக ஸ்காட்லாந்து திரும்பும் பொழுது ஏர்போர்ட் ஒன்ல அவர் கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி 20% 25% இந்தியா நமக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இந்தியா என்னுடைய நண்பர்கள், ஆனால் நான் இது கொடுக்கணும், ஏன்னா நிறைய டாக்ஸ் போடுறாங்க எங்களுடைய பொருட்களுக்குன்னு. நான் இதை எப்படி பாக்குறேன்னா இது ஃபைனல் கிடையாது. இன்னும் 2 நாட்கள் இருக்கு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் இதுக்கு ஆன டெட்லைனு. ஜூலை 9 சொன்னதை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. இந்த தடவை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறது கமர்ஸ் செக்ரட்டரி நேற்று முன்தினம் சொல்லிட்டாரு. பட் அப்ளிகபிளா இருக்கும், அது இந்தியாவுக்கு தெரியும். இதை ஒரு நெகோசியேஷன், ஒரு டாக்டிக்ஸாக தான் அவர்கள் பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேனே தவிர இது யூரோப்பியன் யூனியன் மாதிரி 15-20% அளவுக்கு தான் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். பட் அப்கோர்ஸ் இது யார் கையிலையும் இல்ல. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அவர் செய்வார். அதனால அது நாளை மறுநாள் தான் இதற்கான ஒரு தெளிவு பிறக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா ஹார்ட் பார்கெனிங் பண்ணிட்டு இருக்கதா தான் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் தெரிகிறது. ஒரு ஈஸியா ஈல்டு பண்ணி விட்டு கொடுத்து போறதா தயாரா இல்லை அப்படின்னு. குறிப்பாக டாரிஃப்ல மட்டுமல்ல, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அது மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லயும் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கோம்.
ஸோ அதுதான் இப்ப இருக்கு. ஸோ நிச்சயமா இது வந்து இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா வந்து பாதிப்பு நீங்க கேட்டீங்க எப்படின்னு, இது வந்து கடந்த ஒரு வாரங்களாகவே நிறைய பேர் வந்து உற்பத்தியை குறைத்துக் கொள்வதும் அல்லது ஏற்றுமதியை தள்ளி போடுவதுமாக தான் இருக்காங்க. ஏப்ரல் ஜூன் 3 மாதம் பாத்தீங்கன்னா பிஎம்ஐ என்று சொல்லக்கூடிய பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸா இருக்கட்டும், ஐஐபி தகவல் பாத்தீங்கன்னா IMF வந்து நம்முடைய growth ரேட்டை இப்ப அதிகரிச்சிருக்காங்க 6.4. சொல்லக்கூடியது ஃப்ரண்ட் எண்டிங் ஆஃப் பர்ச்சேசஸ் சொல்றாங்க. அமெரிக்கால ஏப்ரல் முதல் ஜூன் மாதத்துல அடுத்த பல மாதங்களுக்கு தேவையான பொருட்களை முன்கூட்டியே வாங்கிட்டதா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வந்து அந்த ஒரு வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் எதிர்பார்த்ததை விடன்னு. ஸோ அதனால வந்து அடுத்த ஓரிரு மாதங்கள் இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். பட் 2-3 நாட்கள் இதுக்கு ஓரளவு ஒரு குறிப்பிட்ட அளவு தெளிவு வந்துடும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு நாகப்பன்.